friends, vanakkam, welcome back to the channel Beaudefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது TanmayiThreadsல லேட்டஸ்டான saree collections தான் வந்து பார்க்க போறோம். இந்த saree color combinationsலாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. மெயின் ஹைலைட் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா பல்லுல வந்து ஃபுல்லான சீக்வென்ஸ் வர்க் வந்து கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இன்ட்ரிகேட்டா அழகா இருக்கு. இந்த sarees நம்ம எங்கெங்க வேர் பண்ணிக்கலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஃபங்க்ஷன்ஸ், ஆஃபீஸ் வேர், அப்புறம் காலேஜஸ்ல வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா இந்த சாரீஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். நான் ரொம்ப நேரமாக இந்த சாரீ வேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ லைட் வெயிட் அண்ட் ரொம்ப ஈஸி டு கேரி அண்ட் கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. நம்ம கிட்ட டார்க் டோன்ல இருந்து பேஸ்டல் டோன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். So நம்மளோட பியூட்டிஃபுல் sarees இங்க இருந்து பார்த்தலாமா? First saree very very light weightங்க. இந்த ஒரு லைட் பிங்க் கலர் அண்ட் இது இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. நான் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் மாற்றி மாற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். The first saree இந்த லைட் பிங்க் கலர் வித் வைன் பல்லு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வைன் கலரில் வருது அண்ட் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா வைனில் வருது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு. இதில் வந்து உங்களுக்கு சீக்வென்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, வீவிங் சீக்வென்ஸ் ஒர்க் அண்ட் கூடவே நமக்கு இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஈஸியாக வந்து ட்ரேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரேப் பண்ணால் அப்படியே கச்சிதமாக ஒதுங்கி அதே பிளேஸில் வந்து இன்டாக்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் இலகலை, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது இந்த சாரீ. போடும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி சாரீஸ் கட்டும் போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் என்ன கலரில் வருதுன்னா வைன் கலரில் வருது. ஆனால் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்து ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக ப்ளவுஸ் தைச்சு போட்டால் கூட அவ்வளோ எலகண்ட்டாக ரிச் லுக்கில் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1050 ப்ளஸ் ஷிப்பிங். TanmayiThreadsல எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான ப்ரைஸில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் வேறு எங்கேயும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ டோன்ட் மிஸ் இட் வித் த பெஸ்ட் குவாலிட்டிங்க. அண்ட் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அட்டகாசமான கலர், இது வந்து ஒரு வைலட் கலர். வைலட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலருங்க, இந்த கனகாமர பூ கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பல்லு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கனகாமர பூ கலர்லேயே வந்து ப்ளவுஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. பல்லு என்ன கலர் வருதோ அதே தான் ப்ளவுஸ் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பல்லு எல்லா பல்லுலையும் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் வரும். பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து வருது அண்ட் இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தூரம் வந்து பார்க்கும்போது பிளெயின் சாரியாக தெரியும், பட் பக்கம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். அண்ட் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, மெயின் பாடி கலரும் சரி அண்ட் இங்கே அந்த பல்லுவில் கொடுத்துருக்க கலர்ஸும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் கலரில் வரும்ல, அந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தா எப்படி அந்த கலர் வருமோ அந்த மாதிரி கலரில் இருக்குது. நாட் அ காட்டன் ஃபேப்ரிக். இது வந்து ரொம்ப அழகாக சொஃபஸ்டிகேட்டடான கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக worth the every money that you give. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ராமர் ப்ளூங்க. இந்த ராமர் ப்ளூ ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லுவில் வந்து இந்த லெமன் எல்லோ கலர். ஸோ ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே வந்து ட்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன். ரொம்ப முன்னாடியே ட்ரெண்டாக இருக்குது, பட் இப்போ இந்த ஒரு மெட்டீரியலில் இன்னும் அட்டகாசமாக இருக்குது. ஃபுல்லாக கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு பல்லுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அண்ட் நீங்கள் நைட் ஈவினிங் பார்ட்டிக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போகும்போது அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரீ நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது. ஸோ அடுத்த ஒரு கலர் காம்பினேஷன் அட்டகாசமான ஒரு கலர். ஜஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு சத்தியமாக இதை எடுத்துக்கணும்னு ஆசை, பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் ஃபார் மை ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க. கிரே கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன். ஸோ அந்த லைட் பேபி பிங்க் அண்ட் கிரே இந்த பேஸ்டல் டோன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்ட் அந்த கிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜரி வந்து காப்பர் ஜரி மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
அண்ட் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு தான் அந்த சாரீ பிடிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட், நோ ஸ்ட்ரெயின், நத்திங், அவ்வளோ ஈஸி டு கேரி, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் போட்டிருக்க ஒரு ஃபீலே இருக்காது, கைண்ட் ஆஃப் ஃபெதர் லைட் மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன், அட்டகாசமாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். எப்போவுமே இந்த காம்பினேஷன் பார்த்துருக்கோம். இந்த காம்பினேஷன் வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், பிங்க் வித் ப்ளூங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா ராயலாக இருக்குது. அண்ட் ப்ளூவும் வந்து அதே மாதிரி ராயலாக இருக்குது. அண்ட் அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடில் லைட்ஸ்லலாம் படும்போது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் உள்ளார ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ கலர். ஸோ கீழே டேசல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் வாங்கி ப்ளவுஸை தைச்சு அழகாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் உங்ககிட்ட கலர் வேறு சாரீஸோட இந்த மாதிரி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூடயும் போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட் கலர் ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூங்க. ஸோ இது வந்து நேவி ப்ளூ கலர், இதுதான் கலர் காம்பினேஷன். அண்ட் இதுக்கு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ராயலாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து இது வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். நாட் ஓன்லி டீச்சர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எனி ஏஜ் குரூப் கேன் வேர் த சாரி. ஃப்ரம் லைக் ஸ்வீட் 16 to 60 வரைக்குமே கூட இந்த சாரியை வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் எலகன்ஸ் வந்து ஆட் பண்ணும் இந்த சாரி. வா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நம்ம சேனலில் இந்த கலர் வந்து ஏன் இவ்வளோ ஹைப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தன்மை த்ரெட்ஸில் இந்த கலர் காம்பினேஷன் போட்டு நான் வந்து சாரி வச்சுருந்தேன்னா அது ஈஸியாக சோல்ட் அவுட் ஆகிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து ரீஸ்டாக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக போயிட்டுருக்கு. அண்ட் என் கண்ணில் படும்போது எனக்கு இந்த கலர் வந்து அப்படியே தேடி பிக் பண்ணிடுவேன், அந்த மாதிரி இருக்கு. பர்பிள் டோனில் பார்டர், அதாவது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப அட்டகாசமான சாரி கலர் காம்பினேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே இப்போ வைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நம்மளை தனியாக எடுத்து காட்டுறதுக்கு இந்த கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்று சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுங்க. இது வந்து ஒரு லைட் ஆக்வா கலர், ஓகேங்களா? அது ப்ளூ, லைட்டஸ்ட் லைட் ப்ளூ, ஓகேங்களா? ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம். ஸ்கை ப்ளூக்கு இந்த ஒரு ரெட்டுங்க, இது வந்து பிரிக் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரெட் ஷேடில் வந்து நமக்கு வந்து கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லுவில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ப்ளவுஸ்லேயும் வருது. ஸோ இப்போ இப்படி வச்சு காட்டுறேன், நல்லா இருக்குல்ல? ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சாரீஸோட ப்ரைஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், 1050 rupees at TanmayiThreads ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க. த லாஸ்ட் சாரி, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ. இந்த ப்ளூக்கு இந்த பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன். அண்ட் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப அழகாக பிளெண்டாகி இருக்குது, தனித்தனியாக நிற்கல, ரொம்பவே பிளெண்டாக அழகாக இருக்குது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ இது கொஞ்சம் குக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரட் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காமிச்ச சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான், ஒன்றுமே ஹேண்ட் பிக்டு கலெக்ஷன்ஸ். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் போய் மொத்தமாக சோல்ட் அவுட் பண்ணால் தான் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கே வந்து யோசிப்பேன். ஸோ நீங்கள் வந்து அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இந்த சாரி ப்ரைஸை வந்து சொல்லிடுறேன், 1050 ப்ளஸ் ஷிப்பிங் அட் TanmayiThreads. ஸோ TanmayiThreadsல இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனல் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் வந்து TanmayiThreadsல வந்து கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். எங்க தன்மை எங்க போனோன்னு எப்படி அவளுக்கு கிடைச்சிடுச்சு? ராஜ் போனோடனே அவளுக்கு எப்படி கிடைச்சது? ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் ராஜ்? சுவாமி தெரியாமலே வந்துட்டியா? சூப்பர் மார்க்கெட். ஆமாம், இந்த வாரம் கேரளா வாயில வரும்.
இந்த வாரத்தோட ஷாப்பிங் பண்ண போறோம். அங்க பாரு, அங்க ஒரு டாக் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குல்ல, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. அந்த டாக் கூடவே போட்டோ எடுத்துக்கிறாங்கப்பா. அது எதுவும் பண்றது இல்ல, பாத்துக்க. யாரும் நிக்கலாம் இருக்கு, அது டாக் சோக்கு தான். பாருங்களா, போட்டோ எடுக்கிறாங்க. குறைக்க கூட மாட்டேங்குது. ஸோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நல்லா டேன் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி வேற வீங்கி இருக்கு. இன்னும் எனக்கு தூக்கம் வருது. டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்காங்க. டிஷ்யூல மேடம் அவ பாரு, அது ஒழுங்காவே பிடிக்க மாட்டேன்றா. இருப்பா, டிஷ்யூ கூட. சரி, போய் விளையாடுப்போம். ஐயோ, அந்த போயிடுச்சு தன்மை. சரி, நீ போய் நின்னுக்கோ, லைன்ல போய் விளையாடலாம். ஸோ இப்போ அடுத்த வாரத்துக்கு தேவையான ஷாப்பிங்க்கு ஸ்ரீ சுவாமி பழமுதிர் வந்திருக்கோம். இப்போதான் அவரு ஆரம்பிச்சிட்டாரு, நான் இப்போதான் ஆரம்பிக்க போறேன். காமிக்கிறேன். என்ன பண்றேன்? என்னது? வேணாம். அங்கேயே வித்துட்டு இருக்காங்க, ரோட்ல ஓரமா வித்துட்டு இருக்காங்க. வெய்ய, இது வேண்டாம். பிளம்ஸ் இருக்கா? ஸ்ட்ராபெரி ஒண்ணு வாங்க, தன்மை சாப்பிடுவா. சாப்பிட்டு முடிச்சிடுறா. நல்ல ஸ்ட்ராபெரி எடு. இது நல்லா இருக்கு. மாவு பாக்கெட் ஒன்று வேணுமா? வேணாம்ல, வேஸ்ட் தான் அது. பால் இருக்கு. தயிர் வேணா எடுத்துக்கோ. ஏப்பா, புடலங்காய் தான் வேணாம்னா. வெண்டைக்காய் எடுத்துட்டியா? ஓகே. சொரக்காய் ஒண்ணு சின்னதா இருக்கு பாரு, ஒரே சைஸ்ல எடு. இது பாரு, வளைஞ்சு குழஞ்சிருக்கு. ஓகே. இது வந்து இது நினைக்க காலா. காலா அங்க இருக்கு. ஐ திங்க் இது கீழேயும் இருக்கிறது காலா தான். இது நான் ஒரு 4 எடு. மாம்பழம் நல்லா வாசம் பா. ரூபாய் மட்டுமே. ஓகே. ரூபாய் 445 மதிப்புள்ள விம் டிஷ்வாஷ் ஜெட் 2 லிட்டர் 370 ரூபாய் மட்டுமே. அடுத்து மாம்பழமா? இதுக்கு போனோம்ல. ஏரியமேட்டிக் பவர் 6 kg 1120 ரூபாய். ரூபாய் 1396 ரூபாய் மட்டுமே. ரூபாய் 472 மதிப்புள்ள டவ் பாத்திங் சோப் 399 ரூபாய் மட்டுமே. ரூபாய் 392 மதிப்புள்ள மூக்கிலே வாசனை இழுத்துருவா, டேஸ்ட் இல்லாத போயிரும். அப்புறம் சவுண்ட் கேக்குது, போதும். ரூபாய் நல்லா இருக்குல்ல பிளேட் பாக்குறதுக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வேகமா வந்துட்டோம், ஏன்னா இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வேண்டி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால அவர் ஓகே. எனக்கும் தன்மைக்கும் மேட்ச் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது, ஆனா அவருக்கு இந்த ஐபிஎல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் வேற இல்லையா, சோ அதனால வெறித்தனமா வந்து வாட்ச் பண்றதுக்கு எல்லாம் ப்ரிப்பேரா ரெடி பண்ணி வச்சிருக்காரு.
நான் வந்து இப்ப அம்மா வீட்டுக்கு கிளம்ப போறேன். ஏன்னா தேவா வந்து தன்மை குட்டிக்காக வெயிட்டிங். இன்னைக்கு நைட் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து பாயில்டு எக்கும் சக்கரவள்ளி கிழங்கும் போதும், எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு அதுதான் எங்களோட நைட் டின்னரா இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து நான் அதை தனியா எடுத்துட்டு நான் வந்து வேக வைக்க போறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. இதுல இருந்து எடுக்கிறதே பெரிய கடல்ல இருந்து எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ற? திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கேன் தம்மா. இங்க பாருங்க, இங்க காமிங்க. ஊர்ல இருந்து தேங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் வரமிளகா, அப்புறம் இது வந்து சுத்தமான ஊர்ல ஆடின தேங்காய் எண்ணெய் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் தனித்தனியா எடுத்து அடுக்கி வைக்க போறேன் இப்பதான். எனக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும். மாங்கானா ரொம்ப பிடிக்குமா? ஊறிச்சு. எச்ச ஊறிச்சா? எறும்பு எங்க இருந்துதான் வருதுன்னே தெரியலங்க. ஆமா வந்துட்டு எல்லாம் பொருள் சாப்பிட்டுட்டு போயிடுது. எல்லாம் பொதுதும் சாப்பிட்டுட்டு போயிடுதா? எல்லாம் பொருள் ஓகே. அது என்ன லெமன் வேணா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பெருசா? அதுதான் சாத்துக்குடி, மொசாம்பி சொல்லுவாங்க தன்மை. சரி ஓகே. சரி, இது மாதிரி ஒரு டவுட் கேட்டுச்சு எனக்கு. லெமனோட அண்ணா என்னதுன்னு. லெமனோட அண்ணா சாத்துக்குடி இல்ல பின்ன எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது. லெமன் கலரும் அதோட கலரும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால லெமனோட அண்ணன் அது. சதிதான் கேட்டுச்சு, எனக்கு கேட்காத. ஓகே பாப்பா. குயிக்கா நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஆல்மண்ட் மில்க்குங்க, இது வந்து ஓவர் நைட் ஓட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சும்மா ஏதாச்சும் ட்ரிங்க் குடிக்கணும் பால் சார்ந்து ஏதாச்சும்னா இது குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயிர், சொரக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இது வந்து சிக்கன் சாசேஜஸ், அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆப்பிள்ஸ், மாதுளை, ஸ்ட்ராபெரி, அப்புறம் காஃபி தூள் தங்கம். ஆமா, ஓ சூப்பர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு லிவிஸ்டா காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி குடிச்சிருக்கேன், பட் மறந்து போயிடுச்சு, அதனால மறுபடியும் ட்ரை பண்ணலான்ட்டு. அண்ட் தென் பிஸ்தா, அண்ட் என்னோட ஃபேவரட் சாக்லேட்டு கேட்பரியோட பான்வில் ஃப்ரூட் அண்ட் நட். அவருக்கு வந்து இந்த கிட்கேட்டு, நாவல் பழம், ராகி சேமியா, கேரட்டு, அதுக்கப்புறம் கேரட் நானும் பாப்பா தன்மை எல்லாருமே சும்மாவே சாப்பிடுவோம். பொரியல் தான் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே சாப்பிடலாம். அப்புறம் மக்கானா, சாத்துக்குடி, பீட்ரூட்டு, வெண்டைக்காய், சிறுகீரை, இது வந்து முஸ்லிங்க ஓட்ஸ்ல, அதாவது ஓவர் நைட் ஓட்ஸ்க்கோ முஸ்லியும் வந்து போட்டு வச்சு சாப்பிடுவோம், அதுக்காக இது வாங்கினோம். இது புதுசா வந்து மசில் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹை புரோட்டீன் முஸ்லி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச அல்ஃபான்சா மாம்பழம், அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ், திராட்சை, அப்புறம் ஃபிளாக் சீட்ஸ், பீன்ஸ். இது வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி, ஐ மீன் பெரிய நாயே இருக்கு, ரெகுலரா வரும். நாங்க வந்து நைட்டு டெய்லி நைட்டு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் இது பிரேக் டைம் அப்ப அது எங்க நாங்க வண்டி வரும்போது அது எங்க கூடவே வந்து நிக்குமா, பாவமா வந்து நிக்கும், கிரீட் பண்ற மாதிரி இருக்குமா. அதாவது அவங்க வந்து ஹை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்பெல்லாம் வரும்போது இந்த மாதிரி டைகர் பிஸ்கெட் வந்து போட்டுருவோம். ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டானா அது சாப்பிட்டு மொச்சுக்கு சாப்பிட்டுட்டு ஓடிடும். என்ன தன்மை? பாவக்காய் சாப்பிட்டா நல்லது. இதே புளிக்குழம்பு செஞ்சா உனக்கு பிடிக்கும்ல, பாவக்காய் புளிக்குழம்பு இந்த பாவக்காவும் சேர்த்து போட்டுக்குவீங்களா? அது எனக்கு பிடிக்கும். ஓகே, சாப்பிடணும். பூசணிக்காய் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால எப்பவுமே நான் ரெகுலரா இந்த வெள்ளை பூசணிக்காவும் இந்த மஞ்சள் பூசணிக்காவும் வாங்கிக்கிறதுங்க. ஓகே, அவ்வளவுதான். குட்டியா நாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், இந்த வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது தெரியல தங்கம், நீ எடுத்து இந்த சைடு வச்சிடு. சூப்பர், ஓகே. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தோம். அம்மா வீட்டில் நாங்கள் ஒரு குட்டி ட்ரீட்டு, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், நான், தன்மை, தேவா. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கும் நாங்கள் சூப்பராக ஐஸ்கிரீம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு பார்த்துடலாமா? தேவா ஓப்பன் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் தேவா. யாரோட ஃபர்ஸ்ட் வரப்போகுது? ஆமா, என்ன வரப்போகுது? காட்டன் கேண்டி. செம்ம என்ஜாய். செகண்ட் யாரோது? வாவ், என்ஜாய். சூப்பர்டா. என்னது வந்து மகாராஜ் போக் வந்திருக்கு. ஸோ காட்டன் கேண்டி வேற லெவல்ல இருக்கு.
டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கு. உனக்கு காமி தேவா, உனக்கு எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, என்ஜாய். கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு எங்க அப்பாவுக்கு ஒரே இது என்ன இது டப்பா இவ்வளவு பெருசா இருக்கு, ஐஸ்கிரீம் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு ஒரே புலம்பல் அப்பா.